செக்ரட்டரியோட ரெவ்யூ வச்சுருக்காங்க. சிஎம் இன்னைக்கு 4:30 மணிக்கு வர்றாங்க. 4:30 மணிக்கு சிஎம் ஒரு முக்கிய ஆலோசனை வச்சுருக்கிறாங்க. என்ன எங்கள் ஸ்டெப் இருக்குன்றது அதுக்கப்புறம் சிஎம் அவர்கள், முதல்வர் அவர்கள் அறிவிப்பாங்க. ஏன்னா பல வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. அது இன்னும் கூட முதல்வர் சொன்னது மாதிரி கோர்ட் சொன்ன டெட்லைனுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. ஸோ அந்த 29 வரைக்கும் 2 நாட்கள் இன்னும் இருக்கின்றன. அதுக்கு முன்னால் நம்ம கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறது முறையாக இருக்காது. அதனால் எங்களுக்கு லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடி மக்கள் சக்தியை திரட்டி போராடுற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இன்னும் கூட அவங்க அமைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கும். நம்ம கேபினட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அமைப்பதற்கு இந்த 2 நாட்கள் இருக்கின்றன. அது முழுமையான கோர்ட் சொன்ன அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் எங்களுடைய கருத்து. இல்லை, அது ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டாமே. அது யூகங்களின் அடிப்படையில் நம்ம பேச வேண்டாம். 2 நாட்கள் முடிவடையட்டும். எல்லா விதமான ஆலோசனைகளும் தமிழக அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியான மற்றும் தார்மீக ரீதியான அனைத்து போர்களும் எடுத்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் அமைத்து விடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. வேறு பெரிய மூட சொல்லி பெரிய போராட்டம் வலுவடுத்துங்க. தூத்துக்குடியில் அடுத்தது கோவையிலையும் ஆர்ப்பாட்டம் தொடங்க ஆரம்பிச்சு. இது கோவில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது மேலே சரி, அது அவங்களுக்கு தெரியும். இதில் கோரிக்கை மனு வைத்தவர்களில் முதன்மையாக இருக்கிற அந்த தொகுதி எம்எல்ஏ ஸ்ரீவேண்ட எம்எல்ஏ அவர் இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைச்சர் அவர் கடம்பூர் ராஜு அவர்கள் இதை பற்றி ரொம்ப ஆழமாக கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதுவரைக்கும் அந்த நிறுவனம் பற்றி பலரும் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஆஃப் அண்ட் ஆன் நடத்தியிருக்கிறாங்க. அது துவங்கப்பட்டது திமுக ஆட்சியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இப்போ பிரச்சனை எழுவதற்கு காரணம் அந்த இடத்துல விரிவாக்கம். அவங்க 2 மடங்காக உயர்த்துவதற்கான விரிவாக்கம் செய்வதற்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளுக்கு தக்கன கண்டிப்பாக அதோட நியாயத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை தமிழக அரசாங்கம் செய்யும். அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பான்ஷன் பிளான் உங்களுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் சொன்னது போல் முதல்ல மத்திய அரசாங்கத்துடைய முழு அதிகாரத்தில் தான் இது வந்திருக்கு. இந்த தொழிற்சாலை அங்கே வந்ததுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான் முழுமையாக எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸோ மற்ற ஏதோ நியாயத்தின் அடிப்படையில் உண்மையிலே அங்கே கழிவுகள் அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. அதை ஆய்வு செய்து தமிழக அரசாங்கம் முடிவெடுக்கணும்னு இந்த மாவட்ட அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் சொன்னதை தான் நான் மறுபடியும் எதிர்கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடக்காது. அதே நேரத்தில் அந்த இடத்துல என்ன கழிவுகள் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க, அதனால் என்ன பிரச்சனைகள் மக்களுக்கு வருது, இவை அனைத்தையும் முழுமையாக ஆய்ந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த இடத்துல பெர்மிஷன் தர்றது தராது முடிவெடுப்பாங்க. முகாம் ஒவ்வொரு வருடமும் நடக்கும். தேர்தல் வாக்குறுதி நாங்கள் இந்திய அரசாங்கம்